திமுக தான் இந்த கேஸை போட வச்சு விஜயலட்சுமி பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து காசு செலவு பண்ணி சீமானுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றினாங்கன்றது அவருக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். அப்ப இன்னைக்கு அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல கடந்த முறை வந்தப்போ தமிழ்நாடு அரசின் வக்கீல் திடீர்னு ஆஜராகாம இருந்தாரு. இது எழுது எல்லாம் மு.க. ஸ்டாலின் சீமான் சந்திப்பு 20 ஜூலைக்கு அப்புறம் தான். இன்னைக்கு சீமானும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஏதாவது ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சீமான் விஜய் கட்சியினர் மீதும் விஜய் மீதும் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சியில நிறைய பேசுறாரு. அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, அவர் கட்சி சொல்ற கொள்கைகள், அவர் எடுக்கிற நிலைப்பாடுகளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, தப்பே கிடையாது. ஆனா சினிமாக்கார ரசிகர் கூட்டம் அப்படி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் முதல்ல இவர் எங்க இருந்து வந்தாரு, சீமான் எங்க இருந்து வந்தாரு. அதனால இதெல்லாம் அபத்தமான பிதற்றலா தான் பாக்குறேன். ஆனா விசிகாவுக்கும் பாத்தீங்கன்னா தாவேகா மேல எப்பவுமே ஒரு பயம். காரணம் என்னன்னா அவங்களுடைய ஓட்டம் ஏராளமாக விஜய்க்கு போயிட போகுது. தாவேகா நாம் தமிழர் கட்சி மட்டும் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓட்டுக்கள் செதறும். எல்லாமே விஜய் எடுப்பாரு. இவங்க என்ன தந்திரங்கள் பண்ணாலும் சரி, சீமானை பயன்படுத்தி விஜயை தாக்க வச்சாலும் சரி, பட் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதிலடி 2026 கொடுப்பாங்க. திமுக ஆட்சி அகற்றுவார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கணிப்பு. வணக்கம் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம அரசியல் ஆர்வலர் திரு மதிவாணன் சாரை இன்டர்வியூ எடுக்க போறோம். தொடர்ந்து நிறைய காணொலியில அவர்கிட்ட நம்ம கலந்துரையாடிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்ப நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை குறிச்சு நம்ம மதிவாணன் சார் கிட்ட கேட்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2011 அந்த நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கு, அப்புறம் அதை 12 புகாரை வாபஸ் வாங்கினாங்க. அப்புறம் திடீர்னு 11 வருஷம் கழிச்சு 2023 சீமான் மேல அதை திருப்பி ரிவைவ் பண்ணாங்க, அடிஷனல் சில குற்றச்சாட்டை வச்சு. ஏன் போலீஸ் 12 க்ளோஸ் ஆன அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்தாங்க 23 வரைக்கும் நமக்கு தெரியல. அப்ப அதை விசாரணை நடத்தக்கூடாது, அதை டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னு சீமான் முயற்சி பண்ணாரு. அது உயர் நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கல. இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இப்ப கேஸ் போயாச்சு. இப்ப உச்ச நீதிமன்றத்துல இப்ப கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னால கூட வந்தது அந்த வழக்கு. அப்ப அதை நம்ம பார்த்தோம்னா அந்த வழக்கு விசாரணையில, ஏன்னா அது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டுங்க. பாலியல் வன்முறை என்பது திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆசை காட்டி பல கற்பழிப்பு இல்லை, அதாவது கருக்கலைப்பெல்லாம் பண்ணி நிறைய குற்றச்சாட்டுகளை அந்த அம்மா பொது வெளியில வைக்கிறாங்க, நீதிமன்றத்திலயும் சொல்றாங்க. அப்ப இது தண்டனைக்குரிய குற்றம். பல ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். அது கோர்ட்டு அது சரியானதுதான் அந்த அம்மா சொல்ற குற்றச்சாட்டுன்னு அது முடிவுக்கு வரும் பட்சத்தில் சீமான் குற்றவாளியாக கருதப்பட்டு அவரு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்ப அதுக்காக உதவி என்ன உதவினா, திமுக தான் இந்த கேஸை போட வச்சு விஜயலட்சுமி பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து காசு செலவு பண்ணி சீமானுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றினாங்கன்றது அவருக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். அப்ப இன்னைக்கு அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல கடந்த முறை வந்தப்போ தமிழ்நாடு அரசின் வக்கீல் திடீர்னு ஆஜராகாம இருந்தாரு. இது எழுது எல்லாம் மு.க. ஸ்டாலின் சீமான் சந்திப்பு 20 ஜூலைக்கு அப்புறம் தான். நல்ல வேலையாக அன்னைக்கு அதுவரையில வக்கீலே வராம இருந்த விஜயலட்சுமி தரப்பு அன்னைக்கு அவங்க வக்கீல் வந்துட்டாரு, இல்லைன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கும். அப்போ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் 2 பேருக்கும் பரஸ்பர உதவின்ற முறையில இன்னைக்கு விஜய் சீமானும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஏதாவது ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப
சீமான் வந்து விஜய் கட்சியினர் மீதும் விஜய் மீதும் தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சியில நிறைய பேசுறாரு. அதுல ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இல்லை. சினிமா ஃபீல்ட்ல இருந்து ஏன் வரக்கூடாது? எம்ஜிஆர் வரலையா? இல்ல ஜெயலலிதா வரலையா? கருணாநிதியும் சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தானே. அண்ணாதுரையும் வேலைக்காரிக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் தானே. சோ தமிழ்நாட்டுல வந்து சினிமால இருந்து அரசியல்ல வந்து ஜொலித்தவர்கள். விஜயகாந்த் வரல, எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அதனால இது வந்து ஏதோ விஜய் தான் முதல் முறையாக சினிமா துறையில இருந்து ரெண்டாவதுங்க, சினிமா துறை என்பது அது ஒரு ப்ரொஃபஷனலுங்க. டாக்டரா இருக்கவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்கொள்வீங்களா? இல்ல இன்ஜினியரா இருக்கிறவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அதனால இதெல்லாம் வந்து அப்சர்ட். அதாவது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமா தான் இருக்கு. அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. அதாவது அவர் ஆட்சியில வரல, விஜய் இன்னும் அதிகாரத்துக்கு வரல. ஆனாலும் அவர் கட்சி சொல்ற கொள்கைகள், அவர் எடுக்கிற நிலைப்பாடுகளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, தப்பே கிடையாது. ஆனா சினிமாக்கார ரசிகர் கூட்டம் அப்படி இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம், முதல்ல இவர் எங்க இருந்து வந்தாரு? சீமான் எங்க இருந்து வந்தாரு? நேர அரசியல் வந்து குதிச்சாரா? அவரு ஒரு சினிமா டைரக்டரு. இப்ப கூட 2-3 படம் நடிச்சாருங்க. அதனால இதெல்லாம் வந்து அபத்தமான பிதற்றலா தான் பாக்குறேன். நான் திரும்பவும் சொல்றேன், துவக்கத்துல வந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 3வது பெரிய அரசியல் கட்சி என்ற நல்ல அந்தஸ்தை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கான அரசியலை இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியாளர்கள் பண்ற மக்கள் விரோத ஏழை எளிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், நம்ம மாநிலத்துக்கு எதிரான நடவடிக்கை, இதை பத்தி எல்லாம் பேசலாம், போராடலாம், தப்பு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாத தாவேகாவை குறிவைப்பது என்பது எனக்கு இன்னொன்னு தோணுது. அவருடைய கட்சி போன முறை 6.5% ஓட்டு வாங்கினாங்க, 30 லட்சம் ஓட்டு வாங்கினாங்கன்னா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அதை தக்க வைக்கிறதே சிக்கலாயிடும் நினைக்கிறேன். விஜய் மேபி அவருக்கு ஒரு ரைவலா அவர் பாக்குறாரான்றது எனக்கு தெரியல. விஜய் ஆதரவாளர்கள் கடந்த முறை ஓட்டு போட்டிருப்பாங்க, அவர் கட்சி நடத்தல. ஆனா இன்னைக்கு அவர் கட்சி தொடங்கிட்டதால இப்ப இந்த 6.5% தக்க வைக்க முடியுமா என்ற ஒரு வருத்தம் கூட, அவருக்கு ஆதங்கம் கூட சீமானை விஜய் இப்ப விஜயை எதிர்த்து பேச வைக்குதா? இப்ப திருமாவளவன் நீங்க பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் தேவையில்லாம தாவேகாவை விஜய் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. நேரா சீஃப் மினிஸ்டர் தான் வரணுமா அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்லுவாருன்னா, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இல்லையான்னு அவரும் கேட்டுக்குவாரு. இந்த நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு ஆசைப்படலாம், ஏன் படக்கூடாது? அதை முடிவு பண்றவங்க, அந்த பொறுப்பை ஒப்படைக்க போறவங்க தமிழ்நாட்டு மக்கள், வாக்காளர்கள். யார அவங்க தூக்கி நிறுத்துறாங்களோ அவங்க வரப்போறாங்க. ஆனா விசிகாவுக்கும் பாத்தீங்கன்னா தாவேகா மேல எப்பவுமே ஒரு பயம். காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஓட்டம் ஏராளமாக விஜய்க்கு போயிட போகுது. தாவேகா நாம் தமிழர் கட்சி மட்டும் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓட்டுக்கள் செதறும். எல்லாமே வந்து விஜய் எடுப்பாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் யார் யார் இழக்க போறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க வந்து தாவேகாக்கு போறாங்க என்பது ஒன்னா அது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் சர்டன்லி நான் பார்க்கிறேன், எல்லா கட்சிகளில் இருந்தும் விஜய்க்கு போகும். ஏன்னு சொன்னா, ஒரு மாற்றம் வேண்டி தமிழ்நாடு மக்கள் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா எனக்கு கேட்டா 25% தமிழ்நாடு வாக்காளர்கள் ரொம்ப நாளாவே ஒரு மாற்றம் வேணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண் முன்னால ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சரியான பொருத்தமான மாற்றா ஒருத்தரும் வரல. விஜயகாந்த் வந்தாரு, பட் அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமா பார்க்கல. எம்ஜிஆர் வந்தப்ப ஜனங்க பார்த்தாங்க, உடனே எம்ஜிஆர் கொண்டு போயிட்டாங்க. அது போல இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மாற்றத்தின் பிரதிநிதியாகத்தான் எல்லாரும் பார்க்கறாங்க. ஸோ அதனால இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், லேடிஸ், இப்படி மாற்றம் விரும்பிகள், இந்த 2 திராவிட கட்சிகளுடைய தொடர் ஆட்சியால் சலிச்சு போயிருக்கிற, இப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நெல்லையில
ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குது. ஆணவ கொலை. கவின்ற ஒரு தலித்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மென்பொருள் பொறியாளர், ஐடி சாப்ட்வேர் இன்ஜினியர், வேறு ஜாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்தாரா நட்பான்னு கூட தெரியாது. ஆனா அதுக்காக அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த பெண்ணுடைய அந்த கொலை பண்ண ஆளுடைய அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ்ல இன்ஸ்பெக்டர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போ சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்துங்க ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கிறன்னா ஒரு மாநிலம் தலைகுனிவா இருக்குங்க தமிழ்நாடு தாங்க. இவங்க என்னங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்க? பெரியார் மண், அந்த மண்ணு இந்த மண்ணுன்றாங்க. ஆனா தலித்துகள் வாழ்க்கையில வந்து இன்னைக்கு ஏன் விரும்பிய பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? காதலிச்சு தானே கல்யாணம் பண்றாங்க, கடத்திட்டு போல இல்ல. இப்ப இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஏற்கனவே இந்த சவுத் தமிழ்நாடுல இந்த ஜாதிய கலவரங்கள், ஜாதிய பாகுபாடுகள் என்பது அதிகரிச்சுட்டே இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சியை நடத்தின திமுகவும் அண்ணா திமுகவும் சமூக நீதி பேசுறாங்க, பெரியார் தான் எங்கள் தலைவர் வழிகாட்டுன்றாங்க. ஆனா எங்க இருக்கு? தலித் மக்கள் தண்ணி ஒழுங்கா குடிக்க முடியல, புரியுதுங்களா? அதனால வந்துங்க ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு வேட்கை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு. ஊழல், ஒழுங்கீனமான நிர்வாகம், பாருங்க சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு வந்து காவல்துறை மரணங்கள். அதனால இவங்க நாங்க ரொம்ப 2வதுல இருக்கிறோம், 3வதுல இருக்கிறோம், நாங்க தான் இந்தியாவிலேன்றாங்க. படு மோசமான ஆட்சியை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் வெளியிட மறுக்கின்றன. எத்தனை பேர் வந்து காவல்துறை லாக்அப்புகளை பத்தி விவாதம் நடத்தினாங்க? அதெல்லாம் வந்து சரியான முறையில ஆட்சியாளர்களை இடித்துரைக்கக்கூடிய ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டதால் இன்னைக்கு வந்து ஒரு போலியான பிம்பம், அதாவது என்னன்னா, அதாவது மிக சிறந்த நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. நல்லாட்சியில தான் இந்த மாதிரி நடு ரோட்ல வச்சு வெட்டி கொள்றாங்க, காவல்துறையில அடிச்சு கொலை பண்றாங்க. இது பேர் நல்லாட்சியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. மாற்றம் வந்தே தீரும். 2026ல இவங்க என்ன இது பண்ணாலும் சரி, அதாவது தந்திரங்கள் பண்ணாலும் சரி, சீமானை பயன்படுத்தி விஜயை தாக்க வச்சாலும் சரி, பட் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமாக இதுக்கெல்லாம் பதிலடி 2026ல கொடுப்பாங்க. திமுக ஆட்சி அகற்றுவார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கணிப்பு.